எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சமையலில் பார்க்க போகிறது வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம். அதுக்கு பேர் வந்து ஓட்ட வடை. ஆமாங்க, தட்டையை தான் ஓட்ட வடைன்னு சொல்லுவோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெயை உருக்கி வச்சுருக்கேங்க. அப்புறம் இதிலே ஒரு ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஒன்று பண்ணணும். அது என்னென்னா, இந்த காஞ்ச மிளகாயும் கடலைப்பருப்பையும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஞாபகமாக ஊற வைக்கணும். அப்புறம் ஒரு 3 பல் பூண்டு எடுத்திருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் உப்பு, பெருங்காயத்தூள். இதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காஞ்ச மிளகாயை பூண்டையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாயை போட்டுக்கோங்க, 2லேருந்து 3ன்றது. ஏன்னா நம்மளுக்கு சில மிளகாய் கொஞ்சம் காரமாக இருக்கும், இல்லை சில மிளகாய் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். நம்ம அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெண்ணெயை உருக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெண்ணெயை இதோடு சேர்த்துக்கலாம். நீங்கள் வெண்ணெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்து நீங்கள் பண்ணலாம். இந்த டிஷ்ஷுக்கு இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. ஏன்னா இந்த மாவும் வெண்ணெயும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதாவது அந்த மாவில் இந்த வெண்ணெய் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை நம்ம ஆட் பண்ணுறோம். அது பாருங்கள், இப்போ அந்த மணலாக இருக்குது பாருங்கள், அந்த வெண்ணெயும் மாவும். இப்போ நம்ம அது கடலைப்பருப்பையும் இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை, இது 2த்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இந்த மாவை பிசைய ஆரம்பிச்சிடலாம். அப்போல்லாம் அம்மா வந்து இந்த டிஷ்ஷு பண்ணும்போது முக்கியமாக வந்து தீபாவளிக்கு தாங்க இந்த பலகாரம் அப்போல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய எல்லாருக்கும் கொடுக்கணும், அதுக்கப்புறம் நாத்தனாருங்களுக்கு சிறுவரிசை கொடுக்கணும் அப்படின்ட்டு நிறைய செய்வாங்க. அப்படி இப்போ பாருங்கள், நான் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டேன். இப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாவு பதம். இந்த மாதிரி இருந்தால் போதும், ரொம்ப தண்ணி ஊற்றி பிசையணும்னு கிடையாது. இது ஒரு 10 நிமிஷமாக ஊற வச்சுருக்கேன். எடுத்து வச்சுருக்க மாவை வந்து உருண்டை போட ஆரம்பிச்சிடலாம். இந்த உருண்டை போடுற சமயத்துலேயே வந்து எண்ணெய் கொஞ்சம் கடாயில் ஊற்றி அதையும் நம்ம ஆன் பண்ணி வச்சிடலாம். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சுடுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ வந்து அம்மாலாம் பார்த்திங்கன்னா மதியம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சுட ஆரம்பிச்சிருவாங்க ஆக்சுவலாக. அப்புறம் நாங்கள் ஸ்கூல்லாம் போயிட்டு வந்து ஈவினிங் வந்து அவங்க கூட ஜாயின் பண்ணுவோம் தட்டுறதுக்கு. உருண்டை பிடிச்ச மாவை தட்ட ஆரம்பிப்போம். அப்போ நம்மளை தட்டுறதுக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. எண்ணெய் சட்டியில் உட்கார வைக்க மாட்டாங்க இல்லையா. அப்போ தட்டும்போது இந்த 3 விரல் தான் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணி அந்த ஓட்ட வடையை தட்டும்போது அப்போ ஒன்றும் தெரியாது. ஒரு ஆர்வத்தில் ஒரு ஆசையாக நம்ம தட்ட ஆரம்பிப்போம். தட்டி மறுநாள் முடிஞ்ச பிறகு மறுநாள் தான் நம்மளுக்கு அதனுடைய வலியே தெரிய ஆரம்பிக்கும். பயங்கரமாக வலிக்குங்க. எனக்கு இந்த டிஷ்ஷு செய்யும்போது எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்தது. உங்களுக்கும் இந்த அனுபவம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் ஒரு டிஷ்யூ பேப்பரில் இந்த மாதிரி ஓட்ட வடையை தட்டி வச்சுருக்கேன். நான் ரொம்ப தின்னாகவும் தட்டலை, ரொம்ப மீடியம் திக்காகவும் தட்டலை, இந்த மாதிரி பதத்தில் தட்டியிருக்கேன். நீங்கள் ரொம்ப திக்காக போட்டுட்டிங்கன்னா வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அது ரொம்ப ஹார்டாக தெரியும் உங்களுக்கு. ஓரளவுக்கு நீங்கள் தின்னாங்க தட்டி போடுங்க. உங்களுக்கே நீங்கள் போடும்போதே உங்களுக்கும் தெரியும். இப்போ நான் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு இல்லையா, நான் அதில் போடுறேன். நான் எண்ணெய் வந்து மீடியம்லேருந்து ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். நீங்கள் முதல்ல போடும்போது நல்ல ஒரு ஹை ஃப்ளேம் கிட்ட வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் குறைச்சிடலாம். நம்ம இது எல்லாம் நிறைய ஒன்று மேலே ஒன்று நிறைய போட வேணாம். இந்த கடாயில் ஓரளவுக்கு பிடிக்கிற அளவுக்கு நம்ம தட்டையை போட்டு எடுக்கலாம். நான் இந்த கடாயில் எவ்வளோ அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு தான் நான் ஓட்ட வடையை போட்டிருக்கேன். இது வந்து இப்போ வந்து பாருங்கள், உங்களுக்கு பபுள்ஸு நிறைய தெரியுது. உங்களுக்கு அந்த பபுள் சவுண்டும் வந்து உங்களுக்கு நிறைய கேட்கும். ஒரு 5-10 நிமிஷம் பொறுத்து பாருங்கள், உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கி இருக்கும், அந்த சத்தமும் தெரியாது உங்களுக்கு. அதுவே நம்மளுக்கு ஒரு பதம் தான் வந்து இந்த தட்டை ரெடியாக இருக்குன்னு. இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இப்போ இந்த தட்டையை எடுத்துடுறேன். ஏன்னா சுத்தமாக பபுள்ஸே இல்லை பாருங்கள், கொஞ்சம் செவந்து வந்திருக்கு. நீங்கள் இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப வெள்ளையாக இருக்க மாதிரி தெரியும். அப்புறம் சூடாக நீங்கள் எடுத்து அதை உடைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நச்சுன்னு தான் இருக்கும். பட் ஆறின பிறகு தான் அது கிறிஸ்பி ஆகும். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நான் அடுத்த இடம் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் 2வது இடம் போட்டு எடுத்துட்டேன். எப்படி இருக்குன்னு நீங்களே கேளுங்க. நீங்களும் சமைச்சு பாருங்க, எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்க. அடுத்த காஸ்மாக்கு நீங்க சமைச்சு பாருங்க. உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.